உற்சாக உற்- வணக்கம். உற்சாக உற்சாக வணக்கம் அதிபர் அவர்களுக்கும், காலை வணக்கம் திருமதி வாணி நடாமோகன் அவர்களுக்கும், மற்றும் இணைந்திருக்கும் தவமலரக்கா வணக்கம். மற்றும் இணைந்தும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய வணக்கத்துடன், சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆண்டாகவும், உழைப்பின் மகத்துவத்தை ஊக்குவிக்கும் சிறப்பு மாதம் இம்மாதம் வைகாசி மாதம். இன்றைய தினம் 29ஆம் தேதி 5ஆம் மாசம் 2025 ஆண்டு. எம்மை வாழவித்த என் அன்னைக்கும் இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நல்ல நாட்களை கொண்டாடும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பாமுகத்தின் சார்பில் மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வுகளாக காலை சிந்தனை, சமய சிந்தனையுடன் பொது சிந்தனை, தொடர்ந்து பொறிச்சொல், இளையவர்களின் உரையரும்பு வாசிப்பு அரும்பு ஆரம்பமாகும். இன்று காலையில் முதலே ஆரம்பமாக இருக்கின்றது. அதன் பின்னர் குடும்பம் கோயிலையும் கவிதை நேரம். கவிதை நேரத்தை முடித்துக்கொண்டு நாங்கள் கலகலப்பாக 2 நாட்கள் விடுபட்ட 2 நிமிடம் தமிழில் உரையாடுவோம் நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி இன்றைய தின நிகழ்வுகளை முடித்துக் கொள்வோம். இப்பொழுது முதல் தவமலரக்கா, உங்களது கையில் நான் இந்த சமய சிந்தனையை ஒப்படைத்து விட்டு மீண்டும் இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். காலை வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். மும்மத சிந்தனை நேரத்தில் பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். எமது அன்பான சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க மிக்க நன்றி. நீங்கள்? நலத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்கும் சகோதரி. நன்றி சகோதரி. சகோதரிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அப்படி அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் பல வணக்கங்களையும் சொன்னடங்களையும் கூறிக்கொண்டு, மற்றும் அன்பு சகோதரி திருமதி செல்வி நித்யானந்தனுக்கும் கால வணக்கங்களையும் சொன்னடங்களையும் கூறிக்கொண்டு, அப்படியே இந்த நாளை காண தந்த இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளையும் கூறிக்கொண்டு, மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக் கொண்டு சகோதரி லண்டனிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன், கிறிஸ்தவ தொலைலக்கம் சகோதரி 523 என்று சொல்லிக்கொண்டு, பழமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுங்க சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 22 32 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனானபடியினாலே இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு இயேசு, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அதற்கு இயேசு, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு இயேசு, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம்,
மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துன்பப்படுவார். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துன்பப்படுவார். இந்த தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து நம் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். உம்மை கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. ஆமென். இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே, இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து நம் இதயம் துள்ளுதையா, நம் இதயம் துள்ளுதையா. அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்தின் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, மற்றும் தகப்பனே உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வெளி செல்லவிருக்கின்றார்களோ, சென்று கொண்டிருக்கிறார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களையும் ராஜா உங்களது தூதரை அனுப்பி அவருடைய பாதுகாப்பான ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ இந்த கொள்ளை நோய்களோ ஒருவருக்கு அணுகாத வேண்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் இறகளால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. நீங்க அதுக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. தொடர்ந்து கூட வேண்டிய ஆசீர்வதிங்க. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரு ஆணி வாய்ந்த கரம் அவரோட கூடவே செல்ல வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழித்தவன் சொல்லி ஜேசப்பாவிடம் பிரார்த்தனைகளை எடுத்துக்கொண்டு சௌரிவிட வர்றேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பாலன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து டேவிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் என்கின்றது திருப்பாடல் 47. பிதாச்சுதன் தூயாவையின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி தவமலர் கலிவராஜன் அவர்களே. நலமாக வணக்கம். சென்றீர்களா? உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள்?
நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். அத்தோடு சேர்த்து தங்கை கலைவாணிக்கும் தங்கை செல்வவதி அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1855 பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் இன்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை நமது ஆண்டவர் ஆகிய இயேசு விண்ணகம் சென்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ஆகவே விண்ணகம் செல்லும் நம் ஆண்டவர் ஆகிய இயேசுவை நாம் புகழ்ந்து பாடுவோம். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட பூமியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட பூமியிலே இந்த நீசனம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். மாசில்லாப்ப குணங்களில் மறைந்து நேசமயம்மில் எழுந்து வந்தேரென. மாசில்லா அப்ப குணங்களில் மறைந்து நேசமயம்மில் எழுந்து வந்தேரென. ஆசையாய் இயேசுவே விசுவசித்துமக்கு போசிதமாய் நன்றி செலுத்துகின்றேனே. விண்ணகம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். விண்ணகம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களிடம் இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 46 53 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்றும் எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பாறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்ததை நான் உங்களுக்கு அனுப்பப் போகின்றேன். உன்னதத்தில் இருந்து வரும் வல்லமையை நீங்கள் அணிந்து கொள்ளும் வரை நகரிலேயே தங்கியிருங்கள் என்றார். பெத்தானியாவை நோக்கி அவர்களை கூட்டிச் சென்று கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி கூறினார். அப்படி ஆசி கூறுகையில் அவர்களை விட்டு பிரிந்து வானகத்திற்கு எடுத்துக்கொள்ள பெற்றார். அவர்கள் திண்டனிட்டு வணங்கி பெருமகிழ்ச்சியுடன் ஜெருசலேம் திரும்பினர். கோவிலில் கடவுளை இடைவிடாமல் போற்றி புகழ்ந்து கொண்டாடினர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்னிக்கோ. தண்ணி கொஞ்சம் குடிங்க. குடிச்சிட்டேன். நீங்க குடிச்சிட்டேன். உடம்பு கொஞ்சம் இதா இருக்கு, குளிர்ல நின்று. பரவாயில்ல, ஆறுதல். நன்றி. ஆகவே இன்றைய நற்சிந்தனையாக 2 விடயங்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் அசென்ஷன் என்றும் பிரெஞ்சில் அசென்சியோன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஆகவே இந்த வார்த்தைக்குள்ள இதை நாம் பார்க்கும்போது தேவதாயார் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன், அதை நாம் அசம்ஷன் என்றோம், ஆங்கிலத்தில் அசம்ஷியன் என்றோம், பிரெஞ்சு அசென்ஷன் அசம்ஷன். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அசென்ஷன் என்று சொல்லி சொன்னால் இயேசுநாதர் மரித்து உயிர்த்து இந்த உலகத்திலே வாழ்ந்து விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது. விளங்கிக் கொள்ளணும் வடிவாக, விண்ணகத்துக்கு சென்றது, மன்னிக்கவும், விண்ணகத்துக்கு இயேசு சென்றதை குறிப்பிடுகின்றேன். ஆனால் அசம்ஷன் என்றது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிற அந்த விழா தேவதாயார் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அசென்ஷன் அசம்ஷன், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் எப்போதும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இரண்டும் இலே தொடங்குகிறது, அதே நேரத்திலே முடியும் போதும் அசென்ஷன் அசம்ஷன் என்று சொல்லி வருகின்றது. இதிலே சில பேர் குழப்பம் அடைவது உண்டு, அதற்காக இந்த விளக்கத்தை தந்திருக்கின்றேன். ஆகவே இன்றைய நாள் அசென்ஷனுக்குரிய நாள், இயேசுநாதர் விண்ணகத்துக்கு சென்ற நாளாக இருக்கின்றது. ஆண்டவருடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடும் நமக்கு தரும் செய்தி, நாம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக விண்ணுலகம் சார்ந்தவர்கள். அதற்கு ஏற்றாற்போல் நமக்கு நமது வாழ்க்கை இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு முறை கண்டு பிறரும் நம்முடைய விண்ணகம் நோக்கி பயணம் செய்ய முன்வர வேண்டும் என்பதாகும். ஆண்டவர் இயேசு முன்னேற்படைந்து கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்தது போல நாமும் அவரது வலப்பக்கம் அமர அருள் வேண்டி தினமும் மன்றாடுவோம். அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து முன்னேற்றம் அடைந்தார். தந்தை தனக்கு வாக்களித்த வல்லமையை, அதாவது தூய ஆவியானவரின் ஆசியை அவர்களுக்கு வழங்கினார். அதன் பிறகு அவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடும் மன வலிமையோடு நற்செய்தி பணியை தொடர்ந்தார்கள். இன்றைய எனது மண்ணுலக பயணத்தை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்ற வினாவை இன்றைய நற்செய்தி நற்சிந்தனை நமக்கு தருகின்றது. இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவினை சிலுவையில் அறையுண்ட மெசியாவின் மகிமையை உயர்த்திய வரலாற்று நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். நம்மை போல இவ்வுலகில் பிறந்து வளர்ந்து அருட்செயல்கள் பல செய்து நமது பாவங்களை போக்க சிலுவைச்சாவை ஏற்று உயிர்த்த இயேசு 40 நாட்கள் இவ்வுலகிலேயே பல்வேறு மக்களுக்கு காட்சியளித்து இதோ இன்றுதான் தம்மை அனுப்பிய தந்தையிடமே சீடர்கள் பார்க்க செல்கின்றார். 11 சீடரும் பெத்தானியா வரை இயேசுவை வழி அனுப்ப செல்லுகின்றனர். அவர்களுக்கு ஆசை வழங்கிக் கொண்டிருந்த போது விண்ணகத்துக்கு செல்லுகின்றார். இனி அவர்கள் வாழ்வு முழுவதும் இயேசுதான். அவரது வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவின் சாட்சிகளாய் அவர்கள் உலகில் திகழ்வார்கள். இயேசுவின் வார்த்தைகளை எருசலேமில் தொடங்கி உலகின் எல்லவரை அறிவிப்பார்கள். இயேசுவின் ஆட்சி இஸ்ராயேலுக்கு மட்டும் சொந்தமல்ல, எனவேதான் நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இயேசுவின் வழியில் அவரது வழித்தோன்றர்களாய் நின்று அவரது லட்சியங்களை நிலைநிறுத்தும் போது முன்னேற்பின் உன்னதம் வெளிப்படும். நாமும் ஒரு நாள் விண்ணகத்துக்கு எழுவோம். இறைவா, நாங்கள் உம்மோடு இணைந்த நல்லதொரு முன்னேற்பு பாடு பெற இயேசு வாழ்ந்து காட்டிய மதிப்பீடுகளாகிய அன்பு, நீதி, மன்னிப்பு, இரக்கம், பரிவு, பாசம் போன்றவைகளை எமதாக்கி கொண்டு உமது நற்செய்தி பணியை எடுத்துச் செல்ல எனக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் தந்தருளும்படியாக இன்றைய நாளிலே விண்ணகம் சென்ற நமது இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே பெற வாழ்த்துக்கள் கூறி இன்றைய நாள் அசென்சியோன் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் உரித்ததாக என்று வேண்டிக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களை உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பு மாதத்தில் மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் இணையும் வரை பிரான்சில் இருந்து விடைபெற்று செல்வது டேவிட். நன்றி, வணக்கம். நன்றி டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் ஜானடேசன் அவர்களே. செல்வி, உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இல்ல, ஜெயநடேசன் நிக்கிறா, வந்து விட்டார். ஆம் ஆம், ஜானடேசன் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் தொகுப்பாளினி தோமலர் கபிராஜா. வணக்கம் வணக்கம். அடுத்து செல்வி நித்யானந்தன், எனது டேவிட் அவர்கள், பாலா அவர்கள் மற்றும் நேவிஸ் பிலிப் அவர்கள் எல்லோருக்கும் எனது இயங்கணிந்த காலை வணக்கத்தை குறிக்கொண்டு நான் வந்து தியானதேசன். இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்தின் 6ஆம் வாரத்தின் 4வது நாள் வியாழக்கிழமை, 917வது ஆக்கமாகும்.
கிறிஸ்தவ நற்சிந்தனை. புனித பேதுரு புனித பவுல் அடிகளார் இயேசுவால் பாறை என்று அழைக்கப்பட்ட புனித பேதுரு திருச்சபையை வழி நடத்தியவர். சிலை நகரில் பெந்தகோஸ்து பெருவிழாவில் இயேசுவை பற்றி உறுதியுடன் தைரியத்துடன் சாட்சி சொன்னவர். அன்றைய நாளில் மட்டும் 3000 பேர் திருமுழுக்கு பெறும் அளவிற்கு மனமாற்றம் பெறாமல் அழைத்தவர். சிலுவையிலே தலை சிறந்த தொங்கி உயிரை விட்டவர். கிறிஸ்தவர்களை அடித்து இழுத்து சென்றவர். கிறிஸ்துவால் தடுத்தாட்கள் கொள்ளப்பட்டு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிப்பது எது என்றும் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்றும் வாழ்ந்து காட்டியவர் புனித பவுல். 4 முறை பல இடங்களுக்கும் பயணம் செய்து புற இனத்தாரின் அப்போஸ்தலராக திருச்சபையை கட்டி எழுப்பியவர். இவ்விரு புனிதர்களின் திருவிழாவை கொண்டாட நாமும் திருச்சபையை கட்டி எழுப்புவோம். சாட்சிய வாழ்வு வாழ்வோம். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி ஜானடிசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி நன்றி. கேட்கல நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, சத்தம் வரையில்லை. மன்னிப்போட அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். திருமதி தவமுதல் கல்விராஜன் அவர்களே, பாமுக உறவுகளுக்கும் வணக்கம். நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1682 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்றைய நற்செய்தி வாசகம் சிறிது காலம் என்னும் சொல்லை பலமுறை கொண்டுள்ளது. அக்காலம் துன்பமாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இயேசுவின் பாடுகள், மரணம் போன்ற நிகழ்வுகள் துயரத்தின் காலம், அவருடைய உயிர்ப்பு மகிழ்வின் காலம். இயேசுவை பின்பற்றுவோர் சிறிது காலம் துன்பத்திலும் சிறிது காலம் மகிழ்ச்சியிலும் மாறி மாறி அனுபவிக்க வேண்டி வரும். ஒப்புமை கொள்கையை உருவாக்கி அறிவித்தார் அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இந்த உலகிலுள்ள அனைவருமே ஒப்புமைக்குட்பட்டது, மாற்றத்திற்கு உரியது, காலமும் இடமும் வரையறைக்கு உட்பட்டவை என்று விளக்கினார். இயேசுவின் கருத்துக்கள் இதனையே முன்னறிவித்தனர். விண்வாழ்வின் நிரந்தர நிலையான மகிழ்வின் முன் இவ்வுலகின் துயரங்கள் சிறிது காலமே. இதற்கான பொருளையும் இவரே விளக்குகின்றார். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். ஆனால் உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும். அதாவது துன்ப துயரங்கள் எல்லாம் சிறிது காலமே நீடிக்கும். நிறை வாழ்வின் மகிழ்வோ எந்நாளும் நீடிக்கும். பிரியாவிடை நிகழ்வுகளும் அதில் பேசப்படும் வார்த்தைகளும் வழக்கமாக மிகுந்த வேதனைக்கு நம்மை இட்டுச் செல்லக்கூடியவை, வருத்தம் தரக்கூடியவை. இயேசு தம் இறுதி நாட்களில் மனம் கலங்கியவராய் தம் திருத்துதர்களிடம் பேசிய வார்த்தைகள் இப்படிப்பட்டவையே. சாதாரண நண்பர்கள், உறவினர்கள் பிரிவிலே வேதனை தரக்கூடியவை. தம் வாழ்வில் ஒப்படைத்திருந்த தலைவனை பிரியும் சூழ்நிலை இயேசுவின் சீடர்களை திக்கு தெரியாத நிலைக்கு இட்டுச் செல்வது போன்றதாகும். இந்த வேதனையும் துயரும் மகிழ்வுக்கு இட்டுச் செல்லும் வழியே என்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். நமது வாழ்வில் நாம் சந்திக்கும் இடங்களும் சவால்களும் கடந்து போகக்கூடியவையே. நமது துன்பமும் இன்பமாய் மாறும். வாழ்வை பற்றிய பலவிதமான சிந்தனைகளை பல கால கட்டங்களில் மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அது குறிப்பிட்ட சிந்தனை இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எதிர்காலத்தை நினைத்தோ அடுத்த உலகத்தை நினைத்தோ கவலை கொள்ள தேவையில்லை. இந்த உலகம் உண்மையானது, இந்த நிமிடம் உண்மையானது, இதில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். எதிர்காலத்தை பற்றி நினைத்து வீணாக கவலை கொள்ள கூடாது என்று சொல்வார்கள். நாம் வாழும் இந்த வாழ்வு எதிர்கால வாழ்விற்கான தயாரிப்பு. நிகழ்காலத்தின் துன்பங்கள் பாடுகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்தில் நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற பேரின்பத்தை மனதில் நிறுத்தி வாழ இது நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, நாங்கள் இந்த வைகாசி மாதத்திலே மாதாவின் வணக்க மாத காலத்திலே அன்னை மரியாவை நாங்கள் நினைவு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அன்னையின் நிகழ்வில் இன்று நாங்கள் ஞானத்தின் இருப்பிடம் அன்னை மரியா. இன்றைய உலகு அறிவை தேடும் வேட்கையில் வெளிப்பாடாய் அமைந்திருக்கின்றது. அறிவு முக்கியம்தான், ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்று
நம்பிக்கைகள் நம் பிள்ளைகள் பெற வேண்டும். அதை விட முக்கியமான ஒன்றை நம் பிள்ளைகள் பெற வேண்டும். அதுதான் ஞானம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்கின்றது நீதிமொழிகளாகமம். இந்த ஞானத்தை நம் பிள்ளைகள் பெற வேண்டும் என்றால் அவர்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக திகழ வேண்டும். இதைத்தான் ஞானத்தின் இருப்பிடமான அன்னை மரியா கொண்டிருந்தார். தம் வாழ்வின் துவக்கம் முதல் இறுதி வரை இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்தாள் அன்னை மரியா. தனது தாயின் வயிற்றில் உருவான போதே ஞானத்தை கொண்டிருந்தார். உலகத்தின் ஞான ஒளியான இயேசுவையே தனது உதரத்தில் தாங்கும் பேறு பெற்றவராய் திகழ்ந்தார். அதனால் தான் அன்னையின் புகழ் மாலையில் ஞானத்தின் இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று புகழ்ந்து பாடுகின்றோம். தூய ஆவியின் கொடைகளில் ஒன்று ஞானம். அவர் தூய ஆவியால் கருத்தரித்த போது அவர் பெற்றிருந்த ஞானம் புதுப்பிக்கப்பட்டது. தான் பெற்றெடுத்த இறை ஞானம் என்னும் கொடையை பிறருக்கும் வாரி வழங்குவதன் வழியாக தன்னிலே மீண்டும் மீண்டும் இறை ஞானத்தால் நிரப்பப்படுகின்றார் அன்னை. இப்படிப்பட்ட இந்த தெய்வீக கொடையான ஞானத்தை எம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஞானத்தின் இருப்பிடமான அன்னை மரியா வழியாக இறைவனை இறைஞ்சுவோம். சிறப்பாக இறையச்சம் கொண்டவர்களாக நம் குழந்தைகளையும் இளவல்களையும் உருவாக்க நாம் இறையச்சம் கொண்டவர்களாய் வாழ ஞான வாழ்வில் திகழ்வோம் என்று கூறிக்கொண்டு, ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே மாண்புருளே தூண்களுமாய், மாண்புருளே தூண்களுமாய் அமலோற்பவியாய் அவதரித்தாய், ஞானம் நிறை கன்னிகையே ஞான நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே பாவ நிழலே அணுகா பாதுகாத்தார் உம்மையே இறைவன், பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திருந்தீர், தாயுதரம் நீ தரித்திருந்தீர், அமலனை மகனாய் ஈன்றெடுத்தீரே, ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் வந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து சிரித்து மேம்பட்டு ஒங்கி விளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை கூறி வாழ்கையின் நினைவில் கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். திருமதி தவமிலர் அவர்களே, நன்றி டேவிட் பிலிப்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து செல்வி நித்யானந்தன் உங்களிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, நன்றி. இன்று சமய சிந்தனைகளோடு இணைந்து கொண்டவர்களாக டேவிட் அவர்கள் பிரான்சிலிருந்து, பாலன் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பிரான்சிலிருந்து, ஜெயா நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்திருந்தார்கள். இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கு நன்றியும் பாராட்டுகளும். தொடருங்கள் உங்களது சிந்தனைகளுடன் என்று கூறி, பொது சிந்தனையுடன் இணைந்து கொள்பவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தமிழர் அக்கா, ஏதாவது பொது சிந்தனை சொல்ல போறீங்களா? வணக்கம் அக்கா. ஓடிட்டார். நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா அக்கா? நான் இந்த பொது சிந்தனை, எனக்கு ராத்திரி முழுக்க சரியான குளிரா இருக்கு. எனக்கு இந்த காய்ச்சல் மாதிரி வந்திருக்குது, என்னன்னு தெரியல.
நடுங்குது. இப்ப நம்ம வைக்கும்போது நடுங்கிக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரியான இங்க குளிரும் தான். ஆனா எனக்கு குளிரா இருக்கு கூட. உங்களுக்கு குளிரண்டு இல்ல, எல்லா இடம் குளிர்தான். இங்க நானும் புள்ள ஒரு ஓட்டு தான். இல்ல எனக்கு காய்ச்சல், உடம்பெல்லாம் ஒரே சூடா இருக்குது. ராத்திரியெல்லாம் மருந்து பனடோல் இருந்தா பரிசுத்தமோல் இருந்தா போடும். குடிச்சிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் நடுங்குற மாதிரி இருக்குது, நடுக்கமா இருக்குது, என்னன்னு தெரியல. சரியான குளிரா இருக்குது. உடம்புல மாற்றமா இருக்கு, மாற்றமா இருக்குது. கவனம், உடம்ப கவனமா பாருங்க. உடம்புதான் மாற்றமா இருக்கு, எல்லாமே இருக்குது. கவிதையும் இப்பதான் பதிஞ்ச, ராத்திரி பதிகவே இல்லாம போச்சு, இப்பதான் பதிஞ்சு விட்டேன். ஓகே, பரவாயில்ல. நீங்கள் நேரடியாகவும் வாசிக்கலாம் தானே. 2 முறை வதங்கிட்டா என்னன்னு தெரியல. 2 முறை வதிப்பட்டு இருக்குது. எது சரி எது பிள்ளையாண்டு தெரியல. அதால அழிக்க முடியாம அப்படியே விட்டுட்டேன். ஓகே, வேறு யாராவது பொது சிந்தனையோட இணைந்து கொள்ள போகிறீர்களா? இல்லை என்றால் நாங்கள் பொறிச்சொல்லுடன் இணைந்து கொள்ளலாம். என்ன ஒரு தரையும் இன்றைக்கு கூடாது இருக்கா? ஒருத்தரையும் காண இல்லை இன்றைக்கு. அனா அவர்கள் இணைய இல்லையாக்க? இல்லையா? இல்லை இல்லை. சரியா? அப்ப நாங்கள் பொறிச்சொல்லோடு இணைந்து கொள்வோம். அது ஒருத்தரும் இல்லை, நானும் நீங்களும் தான் பொறிச்சொல்லும் சொல்ல வேணும். ஜெயாக்கா வணக்கம். ஜெயாக்கா கேட்டுக்கொண்டிருந்தால் பொறிச்சொல்லுடன் இணைந்து கொள்ளுங்கள். இத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது பொறிச்சொல். மானம். மானம் இன்றைய பொறிச்சொல். இணைந்து கொள்பவர்கள் மானம் இல்ல. அப்ப என்ன இன்றைக்கு ராத்திரி மானம் தான் கேட்ட மாதிரி கிட, பார்த்த மாதிரி கிடாது. இல்ல, நேற்று பிளவு என்ன? ஐயோ ஓமடா, நான் எழுதவே இல்லை பொறிச்சொல். பத்தீங்களா? என்னப்பா மானம் தானே? அதுதானே, நான் பாருங்க, நான் எழுதவே இல்லை பொறிச்சொல். எழுதுங்கள். ஒரு 2 வரி எழுதிட்டு வாங்கோ. இன்றைய பொறிச்சொல்லுடன் முதலில் இணைந்து கொள்கிறார். மன்னிக்க வேண்டும், நான் எழுத இல்லை, பார்க்கவும் இல்லை. என்னண்டு பரவாயில்ல. அப்ப இளையவர்கள் ஆக்கத்தை போட்டுக் கொண்டு இருக்கிறேன். மன்னிக்கவும். இன்றைக்கு உங்களுடைய பொறிச்சொல் மானம். மானம். அதுதான் சொல்லி இருந்தேன். மானம் என்றுதான் நான் சொல்லி இருந்தேன். சரி, இப்பொழுது நான் இளையவர்களுடைய ஆக்கத்தை போடுகிறேன். நீங்கள் அதை கேட்டுவிட்டு நீங்கள் பொறிச்சொல்லுடன் இணைந்து கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஹலோ, மானம் கட்டவனே, மஞ்சள் அரைச்சாயா, வேறது கால் பிடிச்சாயா என்ற வரணும். பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? எங்க ஒழிச்சிருக்கிறீங்கள்? என்ன விளங்கல இதனுடைய மர்மம்? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? சரி, ஜெர்மனில நிக்கிறீங்க. வணக்கம் பாணி. அண்ணா பாட்டு படிக்கிறார், நான் மாத்தி படிக்கிறேன். ஒளித்திருந்து பார்க்கும் விருத்தம் என்ன? சரி, ஜெர்மனில நிக்கிறீங்களா? ஓகே, ஏனடேசன் சகோதரி வீட்டுல. நன்றி. இருக்கு.